அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கூடுதல் வருமானத்துக்கான வழிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். நாட்டின் பொருளாதாரம் மட்டுமல்ல, ஒவ்வொரு குடும்பத்தின் பொருளாதாரமும் மந்த நிலையில் தான் இருக்கிறது. நாம் பணம் பற்றாக்குறையை போக்க ஒரே வழி கூடுதல் வருமானம் சம்பாதிப்பது தான். அதற்கான ஒரு முக்கியமான 20 வழிகளை தான் இங்கே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமானவர்கள் ஃபேஸ்புக், ட்விட்டர், சமூக வலைத்தளங்கள் நிர்வகிக்கும் வேலை இது. குறைந்தபட்சம் 5000 ரூபாயிலிருந்து ஆரம்பிக்கிறது இந்த வேலை சம்பளம். இதிலிருந்து சிறப்பம்சம் இதை பகுதி நேரமாகவும் செய்ய முடியும். அப்படி என்ன வேலைன்னு பார்க்குறீங்களா? ஃபேஸ்புக் அட்மின்னாக இருக்கிறது தான். சரி, ரெண்டாவது யூடியூப் சேனலை உருவாக்கி அதில் பயனுள்ள வேடிக்கையான வீடியோக்களை பதிவு செய்வதன் மூலம் கணிசமாக சம்பாதிக்க முடியும். இன்றைக்கு உலக அளவில் பலரும் கணிசமாக பணத்தை யூடியூப் மூலம் சம்பாதிக்கிறார்கள். அடுத்து ரெஸ்யூம் கிரியேஷன். இன்றைய வேலைக்காக ரெஸ்யூம் தயாரித்து கொடுப்பது ஒரு தொழிலாக உருவெடுத்து இருக்கிறது. ஓய்வு நேரங்களில் வீட்டில் இருந்தபடியே ரெஸ்யூம்களை உருவாக்கலாம். இதற்கான சந்தை வாய்ப்புகள் இணையதளத்தில் கொட்டி கிடக்கின்றன. அடுத்து செல்ல பிராணிக்கான பெட் ஸ்டேட். சென்னை, பெங்களூர், கோவை மாதிரியான மெட்ரோ நகரங்களில் இந்த தொழிலுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன. சுமார் 4 சென்ட் நிலமும் போதுமானது. அந்த நிலத்தில் கூரை கட்டடங்களை தேவைக்கேற்ப அமைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து செல்ல பிராணிகளை விற்பனை. இன்று நிறைய பேர் நாய், பூனை, பறவைகள், மீன்கள் என செல்ல பிராணிகள் மீது காதல் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அவற்றை விற்பதன் செய்வதன் மூலம் லாபம் பார்க்க முடியும். அடுத்து நீங்கள் தொழில்நுட்பத்துறை சேர்ந்தவர்களாக இருந்தால் அல்லது தொழில்நுட்ப அறிவு நிரம்பியவர்களாக இருந்தால் அந்த வேலை உங்களுக்கு தாராளமாக பொருந்தும். சி++, ஜாவா போன்ற கணினி மொழி ப்ரோக்ராம் எழுதுவதன் மூலம் ரூபாய் 15,000 வரை சம்பாதிக்க முடியும். அடுத்து ஃப்ரீலான்சர் புகைப்படக்காரர். இன்று நம்மிடம் 64 மெகாபிக்சல் கேமரா மொபைல் இருந்தாலும் டிஎஸ்எல்ஆர் கேமராக்களில் எடுக்கும் புகைப்படங்கள் தான் மக்கள் விரும்புகிறார்கள். திருமணம் தொடங்கி பல கான்செப்டுகள் பழகி பெருக இருக்கும் காலம் இது. போட்டியா, ட்ரீம் சைட், ஷட்டர் ஸ்டாக் போன்ற இணையதளங்களில் தங்கள் புகைப்படங்கள் மூலம் புகைப்பட கலைஞர்கள் வருமானம் ஈட்ட முடியும். அடுத்து பிளாக். சொந்தமாக ஒரு பிளாக் தொடங்கி அதில் எழுதுவதன் மூலம் கூடுதல் வருமானம் ஈட்ட முடியும். இதை ஆரம்பிப்பதற்கு ஏதாவது ஒரு துறையில் நீங்கள் திறமையானவராக இருக்க வேண்டும். அடுத்து வெப்சைட் லாகோ டிசைனிங். நீங்கள் இணையதளத்தை வடிவமைப்பதில் வல்லவராக இருந்தால் அதன் மூலம் பகுதி நேரமாக கூடுதல் பணத்தை சம்பாதிக்க முடியும். கணினியில் கிராஃபிக்ஸ் வடிவமைப்பு, ஃபோட்டோ எடிட்டிங் தெரியும் என்றால் லோகோ தயாரித்தும் தரலாம். அடுத்து டியூஷன். இணையத்தில் நிபுணர்களால் எடுக்கப்படும் பயிற்சி வகுப்புகள். இன்றைய காலகட்டத்தில் ஆசிரியர்கள் பற்றாக்குறை அதிகமாகவும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. மற்றவர்களுக்கு பாடம் கற்பிக்க விரும்பினால் அதுவே உங்களுக்கு சிறந்த வருமானத்தை ஈட்டி கொடுக்கும். அடுத்து விர்ச்சுவல் அசிஸ்டன்ட். முழு நேர பணியாளர்களை பணியமர்த்த முடியாத சிறு வர்த்தக நிறுவனங்கள் தங்கள் வேலைகளை செய்து முடிக்க விர்ச்சுவல் உதவியாளர்களை சார்ந்துள்ளனர். நீங்கள் உங்கள் வாடிக்கையாளர்களை ஆன்லைன் அல்லது தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வகையில் வீட்டிலிருந்தபடியே வேலை செய்யலாம். அடுத்து ஆன்லைன் டெலிவரி. ஆன்லைன் நிறுவனங்கள் பெருநகரங்களில் பகுதி நேர டெலிவரி வேலைக்கான வாய்ப்புகளை பலருக்கும் வழங்குகின்றன. இதன் மூலம் ஒருவர் நல்ல வருமானம் ஈட்ட முடியும். அடுத்து பைக் டாக்ஸி. வாடகை கார்கள் ஓட்டும் டிரைவர்கள் போல பைக் டாக்ஸி மூலமும் ஒரு நாளைக்கு பகுதி நேரமாக 400 800 ரூபா வரை சம்பாதிக்க முடியும். இந்த சேவையை அளிக்கும் நிறுவனங்கள் ஒருவர் பதிவு கொள்வதன் மூலம் பைக் டிரைவராக பணியாற்ற முடியும். அடுத்து மொழி வகுப்புகள். மொழிகளை கற்றுத் தருவதற்கு இப்பொழுது நிறைய மோசடி இருக்கிறது. பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் பிரெஞ்சு, ரஷ்யா, ஹிந்தி ஆகிய மொழிகளை கற்று தேர்வார்கள். இந்த வாய்ப்பை நன்கு பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்து வாகன ஸ்பா. கார், பைக் கழுவதற்கு படிப்பறிவு இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. எனவே இந்த வேலையை படிக்காதவர்கள் யார் வேணாலும் பகுதி நேரமாக செய்ய முடியும். அடுத்து டெய்லரிங். ஒரு ப்ளவுஸ் தைக்க 50 ரூபாய் வாங்கி கொண்டிருந்த காலம் மாறி இன்று 500 ரூபா முதல் 1500 ரூபா வரை தையல் கூலி வாங்கும் அளவுக்கு வருமானம் உள்ளது. ட்ரெண்டிங்காக டிசைன் செய்பவர்கள் இது நிறையா சம்பாதிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து வித்தியாசமான உணவுகளை தேடி சாப்பிடுவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. வேலை முடிந்த மாலை நேரங்களில் பயனுள்ளதாகவும் வருமானத்துக்கு பெருக்கிக் கொள்வதை நினைப்பவர்கள் பெஸ்ட் சாய்ஸ் குட்டியாக ஒரு கடையை வைப்பது தான். அடுத்து சின்ன கிச்சன் வேலைகள். மாவு அரைப்பது, வெங்காயம் பூண்டு உரைப்பது, தேங்காய் தூறுவது, மக்காச்சோளத்தை உரிப்பது போன்ற கிச்சன் சார்ந்த பல வேலைகளை செய்வதற்கு பலருக்கும் நேரம் இருப்பதில்லை. இவர்களுக்காகவே சூப்பர் மார்க்கெட்டிங்கை ரெடிமேடாக அனைத்தும் பாக்கெட்டுகளை வைத்திருக்கிறார்கள். இந்த ரெடிமேட் வேலையை பகுதி நேரமாக செய்து கூடுதல் வருமானம் பார்க்க முடியும். அடுத்து அயனிங் வேலை. மும்பை, பெங்களூர், சென்னை மாதிரியான பெருநகரங்களில் ஒரு சட்டையை அயன் செய்வதற்கு சுமார் 10 ரூபாய் வாங்குகிறார்கள். இந்த தொழிலை பகுதி நேரமாக செய்து வருமானம் பார்க்கலாம். அடுத்து மொபைல் ரிப்பேரிங். ஸ்மார்ட் ஃபோன் சர்வீஸ் கற்றுக்கொண்டால் பகுதி நேரமாக அதை வைத்து பல 1000 ரூபாய்களை சம்பாதிக்க முடியும். இதற்கான பயிற்சியை 2 மாதங்களை கற்றுக்கொள்ளலாம். நீங்கள் இதில் எந்தாவது தொழில் செஞ்சு கூடுதல் வருமானத்தை பெறலாம். நன்றி.